வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது யுத்தம் உங்களுடையதல்ல. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாசித்து ஜெபித்து தேவனை துதிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்திறங்குவார். அவர் தமது வார்த்தையை வெளிப்படுத்துவார். நாம் இதை மாத்திரம் செய்தால் போதும், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்ரு வெட்கப்பட்டு ஓடி போவான். சத்துருக்களின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.